காய்ஸ், அரசு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து ஒரு வேறு லெவலான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங் தாங்க. இந்த போஸ்டிங்கில் ஸ்டார்டிங் சேலரி 90,000 ரூபாயிலேருந்து 2,40,000 வரைக்கும் சேலரி இருக்குது. இது மேனேஜர் லெவல் போஸ்டிங்னா ஒவ்வொரு மேனேஜர் லெவல் போஸ்டிங்கும் ஒரு விதமான சேலரி மாறும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்டிங்கில் இன்டர்வியூ மட்டும்தாங்க, எக்ஸாம் இல்லை. ஒரு சில போஸ்டிங்கில் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும், இன்டர்வியூ கிடையாது. ஸோ வாங்க வீட்டு வசதி வாரியத்திலேருந்து வெளிவந்திருக்க போஸ்டிங்கில் என்னென்ன போஸ்டிங்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றது இந்த வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்சி வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டு வசதி வாரியத்திலேருந்து வெளிவந்திருக்க போஸ்டிங்கோட ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர். ஜென்ரல் மேனேஜருக்கு பேசிக்காகவே எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாயிலேருந்து 2,40,000 ரூபாவை பேசிக் பேவாக கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு 54 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி சிவில் இன்ஜினியரிங்கில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கரஸில் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது, ஃபுல் டைம் டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் சிவில் இன்ஜினியரிங்கில். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் அடிஷ்னலாக என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர் ப்ராசஸிங், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டு, டிஸ்பியூட் ரெட்ரெசல் மெக்கானிசம், ப்ராஜெக்ட் ஃபினான்சிங், நாலேஜ் ஆஃப் டெண்டர் ஃபார்மேட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் மேனேஜர் ஆர்கிடெக்சர் பிளானிங். இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேவாகவே 60,000 ரூபாயிலேருந்து 1,80,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல் டைம் டிகிரி ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், டிசைனிங், டீட்டெயிலிங், பர்டைனிங் ஆஃப் டவுன்ஷிப், ஹவுசிங், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் போஸ்டிங் டெப்யூட்டி மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி. இந்த போஸ்ட்டுக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,60,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைடாக இருக்கவங்களை எடுத்துப்பாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். இதில் 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க சேலரி. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க, இல்லை டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன், இல்லைனா ஜேர்னலிசம் முடித்தவங்க, அப்படி இல்லைனா அட்வர்டைசிங், பப்ளிக் ரிலேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த போஸ்டிங்க்கு. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜபாஷே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து டிகிரி முடித்தவங்க, இல்லை மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லை டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் எம்பிஏ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கும். அடுத்த போஸ்டிங் எஸ்ஆர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிவில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் வந்து சேலரி கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் டிகிரி சிவில் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் டிகிரியாக இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மாஸ்டர் டிகிரியில் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிசைனிங், பிளானிங், ப்ரிப்பேரிங், ஸ்பெசிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் போஸ்டிங். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சேலரி 30,000 ரூபாயிலேருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ், ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து பார்த்தா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இதுக்கு 27,000 ரூபாயிலேருந்து சேலரி கொடுக்குறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைங்க ஜூனியர் இன்ஜினியருக்கு. அதுதான் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இதுக்கு 27,270 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டாக ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்குமே
எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவே 27,000 கொடுக்குறாங்க. இந்த வீட்டு வசதி வாரியத்திலிருந்து வெளிவந்திருக்கு இந்த மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் கேண்டிடேட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தாங்க அப்ளை பண்ணணும். இந்த அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.nbccindia.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். அண்ட் இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 6 ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு March 5 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST பேக்வேர்ட் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எதுவும் இல்லை.